ஹலோ சொல்லு மச்சான். மாமா டிராகன் படம் பார்த்த? பார்த்தேன் 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நான் மாமா அந்த படத்தில் ஒருத்தெல்லாம் நம்புகிற மாதிரி இது. ஆமாம் மச்சான், அவர் வேலைக்கே போக மாட்டாராம். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வாங்கிட்டு போய் காசு கொடுப்பாராம். அது அப்படியே வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாராம். அப்புறம் 6 மாதம் இப்போ அரியர் கிளியர் பண்ணுறது. அதெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. பட் ஓகே, ஓவராலாக பார்த்தா டேரக்டர் கன்வின்சிங்காக தானே பண்ணியிருக்காரு. ஓகே தான் படம். அதெல்லாம் விடுமாம்மா. இந்த காலத்தில் எந்த எக்ஸை விட்டுட்டு போய் நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுது, மறுபடியும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த படம் பார்த்தப்பறம் எக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலான்னு போனேன். பார்த்தா என் எதிர்க்கே தான் புருஷனோட பைக்கில் ஏறி போகுது. கண்டிக்கவே இல்லை. அப்போ தான் நினச்சேன், எப்படிலாம் ஏமாற்றி படம் எடுக்கிறான்னு பார்த்தியா. ஏண்டா அந்த படத்தில் டேரக்டர் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அது எதுவுமே உனக்கு செய்யணும்னு தோணல. உனக்கு நேராக பார்க்கணும் தான் தோணுச்சு. இல்லை உனக்கு இன்னும் அந்த சோக்கு பற்றி மாறல. உனக்கு 1000 தான் சொல்லுமாம்மா. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஆமாம் மச்சான், ஆமாம். உனக்குலாம் அந்த கிளைமேக்ஸ் ஒத்தே வராது தான். இதே நீ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்ப சொல்லிட்டா? உண்மையை ஒத்துன்னு இருப்ப. அப்படியே அந்த பொண்ணு கழுத்தில் கபாலும் தாலி கட்டிருப்ப. அப்புறம் மாமனார் கேஸ் வைக்குமாரு. அவர் சொத்து புள்ளாத்தையும் ஆட்டியை போட்டு மறுபடியும் மஞ்சள் போய் மாட்டி ஊருக்கு அமிச்சிட்டு இருப்ப. அப்புறம் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ண வச்சு எக்ஸு அதுக்கிட்ட பேச்சை போட்டு பேச்சப் பண்ணிட்டு இருப்ப. அப்படியே உல்லாசமாக ஊருக்கு ஒருத்தவங்க மாரி வாழ்ந்துருப்ப. கரெக்டா? எப்படி மாமா இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? உன் கூட இவ்வளோ நாள் பழகிருக்கேன், இது கூட தெரியாதா? நிலவுக்கு என் மேலே என்ன அடிக்கும் படம் பார்த்துட்டா? முதல்ல வீட்டில் என்ன நடந்து தெரிஞ்சுக்கிறா. வைடா ஃபோனை வந்துட்டான். இதை பார்த்து அதை பார்த்துன்னு வெறுப்பேத்தின்னு.